நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உபாகமம் 33 அதிகாரம் 25 வசனம். உபாகமம் 33 அதிகாரம் 25 வசனம். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும் என்றான். இங்கே ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சின்ன பிள்ளைகளிலிருந்து வயசானவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வயதாகி நடக்க முடியாமல் பெட்டில் இருந்தாலும் சரி, கால்வலி என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் சரி, நிறைய பேர் எனக்கு வயசாகிடுச்சு இனிமேல் போய் சேர வேண்டியதான், கர்த்தர் என்னை கூப்பிட மாட்டாருன்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும். இனிமேல் உங்கள் வாயிலிருந்து எலும்பு தேஞ்சு போச்சு, என்னால் நடக்க முடியாது, இனிமேல் அவ்வளவுதான், நான் போய் சேர வேண்டியதான், கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள ஜெபம் பண்ணுங்கன்னெலாம் சொல்லாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன வார்த்தை? ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை வருஷம் நியமித்திருக்கிறாரோ அதுவரை என் பலன் உங்களோடு கூட இருக்கும். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு பலன் இல்லாததுனால தானே ஒவ்வொருத்தரும் கண்ணீர் வடிக்கிறீங்க. ஒரு ஐயா என்கிட்ட சொன்னார், தம்பி, கடைசி காலத்தை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, நான் படுத்த படுக்கையாகிடுவானோ, நான் அப்படியே எழுந்து நடக்க முடியாமல் ஆகி விடுவானோ, முதியோர் இல்லத்தில் என் பிள்ளைங்க சேர்த்து விடுவாங்களோ. நான் சொன்னேன், ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பீர்கள். தாவீது சொன்ன ஜெபத்தை ஏறெடுங்க. நீங்கள் முதிர் வயதில் என்னை தள்ளாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் இரும் என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். 40 வருஷமாக நடக்க முடியாமல் சப்பானியா இருந்த ஒருவனை தேவாலயத்தில் பேதுருவும் யோவானும் கண்டு இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லும்போது கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளவில்லையா? உங்கள் கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளும். எழுந்து நடப்பீங்க. இனிமேல் ஸ்டிக்கை பிடிச்சிட்டு நடக்க மாட்டீங்க, சுவத்தை பிடிச்சிட்டு நடக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு கைப்பிடியை பிடிச்சு நடக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கால்களும் கரடுகளும் பலன் கொள்கிறது. எழுந்து நடக்க போகிறீங்க. உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஆஸ்பத்திரியில் நடக்க முடியாமல் கால் பிறண்டு போய் கால் நடக்க முடியாமல் நீட்ட முடியாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய படுக்கையும் தேவன் எடுத்து போடுகிறார். உங்கள் கால்கள் பலன் கொள்கிறது. உங்கள் கால்களில் உள்ள எல்லா பலவீனங்களையும் தேவன் எடுத்து போடுகிறார். கையை நீட்டு என்ன மாதிரி காலை நீட்டு என்று இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். எழுந்து நட. அன்னைக்கு திமிர்வாதக்காரனை குறித்து ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 38 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஆண்டவரே அந்த பெதஸ்தா குலத்தில் இருந்தவனை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அதே மாதிரி இப்பொழுது வீட்டிலேயோ ஆஸ்பத்திரியிலையோ பெட்டில் நடக்க முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ எழுந்து நட என்று இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். கால்களும் கரடுகளும் இயேசுவின் நாமத்தினாலே பலன் கொள்ளட்டும். நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாடோ மருந்தோ மாத்திரையினாலோ அல்ல, கர்த்தருடைய பலன் உங்கள் மேல் வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ மைட்டி காட், க்ளோரி டு ஜீசஸ்.
இப்பொழுது அற்புதம் நடக்குது. கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளுகிறது. எழுந்து நடக்கிறார்கள். இப்பொழுது ஒரு வல்லமை பாய்ந்து செல்கிறது. உன் நாட்களுக்கு தக்கதாக. உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எல்லாரும் எடுத்து வாசிங்க. அது ஒரு நல்ல வசனங்க. மோசேக்கு 120 வயசு ஆனாலும் கண் பார்வை குறையவில்லை, பலன் குறையவில்லை. 120 வயசு ஆனாலும் அவன் மலை மேலே நடந்து போகிறான். ஆண்டவர் மலைக்கு வானோன்னு ஓடுறான். இன்றைக்கி 70 வயசு உள்ளவங்களே படிக்கட்டில் ஏற யோசிக்கிறாங்க, என்னால் முடியல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலேப்புக்கு 85 வயசு ஆனாலும் 45 வயசுக்குரிய பலன் இருக்கிறது என்று சொல்லுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, டோன்ட் ஃபியர், ஐ ஆம் வித் யூ. நான் உன் கூட இருக்கேன். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். பாருங்க, கழுகுக்கு வயசாச்சுன்னா ஒரு பாறை இடுக்கில் போய் உட்காந்து ரெக்கையெல்லாம் கொத்தி போட்டு அந்த அழகை பாறையிலேயே அடித்து அவ்வளோத்தையும் பிச்சு போட்டுரும். கொஞ்ச நாளுக்குள்ளே புது ரெக்கை, புது அழகு. பாருங்க, அதை காட்டிலும் உயரமாக ரெக்கைகளை அடித்து பறக்குமா. கழுகுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. சத்தானதே நான் சாப்பிடலன்னு நாயிங்க. கர்த்தர் நீங்கள் சாப்பிடுகின்ற எந்த உணவாக இருந்தாலும் சரி, அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாகும் 2:1 வாசிக்கிறோம். உன் பலனை ஸ்திரப்படுத்து. நீங்கள் சொல்லுங்கள், வாயின் வார்த்தை, நான் பலப்படணும், எனக்கு நோய் நொடி இல்லை, கர்த்தர் என் கைகளையும் கால்களையும் பலப்படுத்துவார், நான் எழுந்து நடப்பேன், நான் யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டேன். சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 103:5 உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று. ஏன் பலன் இல்லை? சங்கீதம் 31:10 அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்தது. அக்கிரமம் பண்ணாதீங்க, பாவம் பண்ணாதீங்க. பாவம் நம்மளை மட்டும் பாதிக்கும், அக்கிரமம் மற்றவங்களையும் பாதிக்கும். அக்கிரமம் பண்ணினீங்கன்னா மத்தேயு 7:21 உங்களை நான் அறியேன். அக்கிரமம்னா என்ன? கிரமத்துக்கு நேர ஆப்போசிட் தான் அக்கிரமம். யார் என்ன சொன்னாலும் கேட்குறது கிடையாது, நாட்டாமல் பண்ணுறது, சண்டித்தனம் பண்ணுறது, உங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பாருன்றது. அக்கிரமம் பண்ணாதீங்க. அக்கிரமம் பண்ணிங்கன்னா உங்கள் பலன் குறைந்து போகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுனீங்கன்னா உங்கள் நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புக்கு ஊனுமாகும். உன் நாபிக்கு, தாயின் தொப்புள் கொடியிலிருந்து அந்த பிள்ளைக்கு வருது பார்த்தீங்களா, அதுதான் நாபி. அந்த நாபி ஆரோக்கியமாக இருந்தால் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கும். அதான் தாய்க்கு சளி பிடிச்சா பிள்ளைக்கு சளி பிடிக்குது. தாய்க்கு ஒன்றுன்னா அது பிள்ளையை பாதிக்க காரணம் அந்த நாபி மூலமாக தான், அந்த குடல் மூலம், அந்த தொப்புள் கொடி மூலமாக தான் பிள்ளைக்கு உணவு எல்லாமே போகுது. அதுபோல தான் அந்த நாபி ஆரோக்கியமாக இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுங்க. இன்னைக்கு யாருக்கெல்லாமோ பயப்படுறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுவது கிடையாது. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21-22 காண்டாமிருகத்துக்குரிய ஒத்த பலன் இருந்ததான் அன்னைக்கு ஜனங்களுக்கு. காண்டாமிருகம் பாருங்கள், அவ்வளோ பெரிய உருவம், அதுக்குன்னா கை ஈட்டி அது இதுன்னு இருக்க. சிங்கம் புலி வந்துச்சுன்னா பயப்படாதான். அதுக்கு இருக்கிற கொம்பு பாருங்கள், ஒரே ஒரு கொம்பு ஒரு சாணு தான் இருக்கும். இவ்வளோ யானை மாதிரி இவ்வளோ பெரிய தந்தமாக இருக்குது, ஒரு சாணு தான் இருக்கும். அது அவ்வளோ கூர்மா. சிங்கம் வந்துச்சுன்னா புளிச்சுன்னா ஒரு முட்டை தான் அப்படியே கிழிச்சு கீறி தூக்கி எரிந்து போட்டு விடுகிறது. அந்த பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். பயப்படாதீங்க. இனிமேல் வயசானவங்க யாருமே சொல்லக்கூடாது எனக்கு வயசாகிருச்சின்னு மேலே, அவ்வளோதான், நான் போய் சேரணும், வீடு வாவான்னு, வீடு போணுது, காடு வாவானுது, அதெல்லாம் மற்றவங்க சொல்லுவாங்க. அங்கே உங்கள் நாட்களுக்கு தக்கதாக நீங்கள் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் இருக்க போகிறீங்களோ அத்தனை நாட்களுக்கு பலன் இருக்கும். இனி யாருக்கும் நீங்கள் பாரமாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் பாத்ரூமுக்கு நீங்கள் நடந்து போவீங்க, சாப்பிட்ற இடத்துக்கு நடந்து போவீங்க. உங்கள் வேலையை நீங்கள் செய்வதற்குரிய பலனை தேவன் கொடுப்பார்.
அதற்கு நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பலவீனமானவர்கள், வயதானவர்கள், நடக்க முடியாதவர்கள், படுத்த படுக்கையாக இருக்கவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது படுக்கையை எடுத்து போடும், கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளட்டும். பலவீனமாக இருக்கிறவங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு தேர மாட்டீங்கன்னு கவலைப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் சாப்பிடுகின்ற உணவையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. பலவீனங்கள், நோய் நொடிகள் எல்லாம் எடுத்து போடுங்க. நிறைய பேர் ராத்திரி தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவதை அறிவீரப்பா. கர்த்தர் தமது பிரியமானவனுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவருக்கும் நல்ல நித்திரையை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.